அன்பார்ந்த விவசாய சொந்தங்களே, நாம் அனைவருமே விவசாயம் செய்ய ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த விவசாயத்தை எந்த முறையில் செய்வது, அதை எவ்வாறு லாபகரமாக செய்வது என்பதே மிக முக்கியமானது. பொதுவாக நமது பகுதி மிகவும் வறண்ட, நிலத்தடி நீர் குறைந்த பகுதி. அதனால் நீர் மேலாண்மை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். அதாவது முடிந்தவரை சொட்டு நீர் பாசனத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவாக சொட்டு நீர் பாசனமானது ஏதோ நீர் குறைவாக உள்ள பகுதிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதாக நினைக்கின்றோம். ஆனால் அதுவல்ல உண்மை. அதிகப்படியான நீர் உள்ள இடங்களில் நீரின் அளவை குறைப்பதற்காகவும் தேவையான நீரை அளவீடு செய்து பயிர்களுக்கு வளர்க்குவதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை நீர் குறைவான நமது பகுதிக்கு பயன்படுத்தி அதிக பயிர்களை விளைவிக்க பயன்படுத்துகிறது. அதுவே ஒரு விவசாய அறிவுதான். மேலும் ரெயின்கன் மலைத்துவை மூலம் நீர் பாய்ச்சுவதன் மூலம் நீர் பாய்ச்சும் நேரத்தையும் அதிகப்படியான நீர் விரயமாவதையும் தடுக்கிறது. இவை இரண்டுமே வறண்ட பகுதிகளில் குறைவான நீரை வைத்து விவசாயம் செய்ய பயன்படுத்தும் ஒரு முறையாகும். மேலும் உழவு செய்வது, ரொட்டேட்டர் மூலம் உழவு செய்வதன் மூலம் மண் புழுதி போல் காட்சியளிப்பது போல் தோன்றும். ஆனால் அப்படி உழவு செய்து நீர் பாய்ச்சும் பொழுது மண் இறுக்கமடைந்து விடும். அதனால் கலப்பை முறையில் உழவு செய்வதே சாலச் சிறந்தது. இவன் மோகன்.